காங்கிரஸ் முதல் கட்ட தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிடலை. ஆனால் இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். அதை கொண்டுதான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது. மீண்டும் காங்கிரஸ் கொள்ளைக்காரர்களும் இந்த திமுக கொள்ளைக்காரர்களும் தங்களுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மாதிரி 1,70,70,000 கோடி மாதிரி இன்னும் 10,10,10,000 கோடியோ 70,000 கோடியோ கொள்ளையடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். ரெண்டாவது, உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு மரியாதை இருக்கு. இடஒதுக்கீடை அழிக்கணும், அதை முற்றிலுமாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி பாஜகவில் உள்ள தலைவர்கள் பேசிக்கிறாங்க. அது நானே கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. காங்கிரசும் மற்ற கட்சிகளும் எதை இஸ்லாமிய வாக்கு வங்கியை பயன்படுத்தி ஆயுதமாக வீசுகிறார்களோ அதை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் திருப்பி தாக்குவதற்கும் பாரத பிரதமர் துணிந்திருக்கிறார். இதுல இஸ்லாமியர்களுடைய தலை உருளுகிறது அப்படின்னு நினைச்சா இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக செயல்படுத்துகிற காங்கிரஸையும் திமுகவையும் கம்யூனிஸ்டுகளையும் கடுமையாக எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் தவறாக இதை பயன்படுத்தி கொண்டார். இப்போ நானுமே இதை பேசும்போது என்ன நினைப்பாங்க, பார்த்தீங்களா இவர் பிஜேபியில் இருக்கிறதுனால இப்படி பேசுகிறார். பிஜேபியில் இருப்பதனால நான் தடம் மாறி போகல, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக போல. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பாஜக தேசிய செயலாளர் சிறுபான்மையினர் அணி வேலூர் இப்ராஹிம் தான் நம்மளோட இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க சார்? இறைவன் நல்லால் சிறப்பாக இருக்கு சார். பாரதிய ஜனதா கட்சி ஏழைகள், தலித்துகள், விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களை தொடர்ந்து புறக்கணிக்குது, அதே இடத்துல அவங்கள வச்சிருக்கணும் அப்படின்னு விரும்புதுன்னு சொல்லி ராகுல் காந்தி குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டை எப்படி நீங்கள் அணுகுறீங்க சார்? இந்த குற்றச்சாட்டு முற்றிலுமே பொய்யானதாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 80 கோடி ஏழை மக்களுக்கு பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழே இலவசமாக அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அரிசி, பருப்பு அல்லது கோதுமை இதை வழங்கி கொண்டே இருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 12 கோடி ஏழை மக்களுக்கு இலவச கழிப்பறை கட்டி தந்திருக்கிறோம். 8 கோடி ஏழை மக்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்பட்டிருக்கிறது. அதே போன்று 5 கோடிக்கும் மேலுள்ள ஏழை பெண்களுக்கு இலவசமாக கேஸ் விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு விளிம்பு நிலை மக்களுக்குமே முத்ரா வங்கி கடன் என்றும் ஸ்டார்ட் அப் இந்தியா என்று பல்வேறு வங்கி கடன்களை அந்தந்த பிரிவினருக்கு ஏற்ப ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்கள் தொழில் வளர்ச்சியில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறோம். அதனால தான் 11வது இடத்தில் இருந்த பொருளாதாரத்தின் பின்தங்கிய இந்தியாவாக இருந்தது 10 ஆண்டுகளில் 5வது பொருளாதார வளர்ச்சியில் முன்னேறி இருக்கிறது. இது மாதிரி ஏழை மக்கள் முன்னேற்றத்தை நம்ம ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை புள்ளி விவரங்களை நாங்கள் கையில் வைத்திருக்கிறோம். இதெல்லாம் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் கூட அவர் எப்பொழுது பார்த்தாலும் பொய்யை பேசுவதே வழக்கம், அல்லது சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசி தன் பக்கம் மக்களை கவனத்தில் ஈர்ப்பது என்பது அவருடைய வேலை. இந்த எலெக்ஷன்லேயும் அதை அவர் தொடர்ந்து செய்கிறார். இந்த தேர்தல் என்பது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான ஒரு புரிதலை உருவாக்கக்கூடிய தேர்தல். தர்மத்தின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறது, அதர்மத்தின் பக்கம் காங்கிரஸும் இந்தி கூட்டணியும் நிற்கிறது. மக்கள் தர்மத்தின் பக்கம் வாக்களிப்பார்கள். ஏழை மக்கள் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலாக இருக்கிற NDA கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள். சார், அதே போல் இடஒதுக்கீடை அழிக்கணும், அதை முற்றிலுமாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி பாஜகவில் உள்ள தலைவர்கள் பேசிக்கிறாங்க. அது நானே கேட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸினுடைய அயலக பிரிவு அணியில் உள்ள ஒரு தலைவர் அவர் என்ன பேசுகிறாருன்னா, அமெரிக்காவில் எப்படி 55% 45% என்று சொத்துக்களை அமெரிக்க அரசு அந்த வாரிசு இல்லாத அல்லது அதிக சொத்துக்கள் உள்ளவரிடத்திலிருந்து பறித்து கொள்கிறதோ, அதுபோன்று எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் அதை மாதிரி செய்வோம் அப்படின்னு அவர் பேசுறார். அவர் பேசின 2வது நாள் மிகப்பெரிய அளவுக்கு நாடு முழுக்க அது பற்றி கொண்டு போகிறது. அப்போ கஷ்டப்பட்டு உழைத்து ஒருத்தன் செல்வத்தோடு இருந்தால் ஒரு 2 வீடு இருந்துச்சுன்னா அதில் ஒரு வீடை பறிச்சுக்கணும். இது என்ன நியாயம்? இது அநீதி இல்லையா? இதை மக்கள் கேட்க ஒரு கேள்வியாக எழும்பியது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொதுக்கூட்டங்கள் இதை பேசினார். நாடு முழுக்க இது மிகப்பெரிய எதிர்ப்பலையை இந்தி கூட்டணிக்கு எதிராக உருவாக்கியது. உடனடியாக அந்தர்பல்ட்டி அடித்து என்ன செஞ்சாங்க, இது எங்களுடைய நிலைப்பாட்டில் இல்லை, அது எங்களுடைய கருத்து இல்லை, அவருடைய தனிப்பட்ட கருத்துன்றாங்க. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்களாக இருக்கட்டும், என்றைக்காவது இடஒதுக்கீடு என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம், தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களான்னா நிச்சயமா கிடையாது.
எஸ்சி மக்களாக இருக்கட்டும், எஸ்டி மக்களாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், என்ன இடஒதுக்கீடு இருக்கிறதோ அந்த இடஒதுக்கீடு தொடரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுது அந்த மக்கள் சமநிலையை அடைவார்களோ அதுவரை இடஒதுக்கீடு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு. ஆனால் இந்த தேர்தல் களத்தில் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி வாக்கை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. நிச்சயமாக அதை மக்களே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்கள் எடுப்போம் அப்படின்ற ஒரு பிரிவினையை இந்துக்களுக்கு மத்தியிலே உருவாக்குவதற்கு ஒரு பெரிய பிரச்சாரத்தை இப்போ நடந்து முடிந்த 5 மாநில தேர்தலில் திரு ராகுல் காந்தி முன்னெடுத்தார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் போன்ற மாநிலம். ஆனால் இந்த மாநிலங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது. அப்போ சாதிவாரியான பிரிவுகளை பிளவுபடுத்தி இந்துக்களை பிளவுபடுத்துகிற முயற்சியாக இருக்கட்டும், அல்லது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு, ஓபிசி மக்களுக்கு நாங்கள் இடஒதுக்கீடை தரமாட்டோம் என்று பாஜக சொன்னது போன்று அவர்கள் பொய்யை திரித்து கூறுவதாக இருக்கட்டும், இதை மக்கள் நம்ப மாட்டாங்க. நிச்சயமாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவிற்கு எல்லா இடங்களிலும் வெற்றியை ஈட்டும். அதுக்கு காரணம் 10 ஆண்டு கால வளர்ச்சி இந்தியாவை நாங்கள் தந்திருக்கிறோம். அதற்கு முன்னால் 10 ஆண்டு கால மோசமான இந்தியாவையும் இந்த பாரதத்தில் உள்ள மக்கள் பார்த்திருக்கிறார்கள். ஒப்பீட்டு அளவில் பார்த்து புரிந்து கொண்டு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருப்பதனால நிச்சயமாக இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறையை விட அதிகபட்ச வாக்கு வித்தியாசத்தில் அதிக பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது இந்த மாதிரியான டாபிக்ஸ்லாம் வரல. இப்போ வட இந்தியாவில் எலெக்ஷன் போகுது அப்படின்றனால இந்த மாதிரி சிஏ விவகாரமாக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் விவகாரம் இருக்கட்டும், தொடர்ந்து இது வருது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அதாவது எதிரிகள் என்ன ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்களோ அப்போ அதை திருப்பி தாக்கக்கூடிய நிலையில் நாங்களும் அதே ஆயுதத்தை அல்லது அதை விட வலிமையான ஆயுதத்தை எடுக்க வேண்டும். ஏன்னா உங்கள் அரசியல் களம் என்பது, தேர்தல் என்பது வெற்றியை நோக்கிய பயணம். அதில் நீங்கள் ரொம்ப யோசித்து பொறுமையாக காயை நகர்த்தினால் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க வேண்டியிருக்கும். காங்கிரஸ் முதல் கட்ட தேர்தல் நடக்கும் பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிடலை. ஆனால் 2வது கட்டம் 3வது கட்டம் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார்கள். அதை கொண்டுதான் இந்த பெரிய விஷயங்கள் எல்லாம் சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது. பொதுவாக நீங்கள் சொல்லணும்னா இந்த தேர்தல் அறிக்கையில் சிறுபான்மை மக்களுக்கு மத ரீதியான இடஒதுக்கீடு என்று சொன்னதும், அதே மாதிரி நாட்டின் வளங்களை முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை என்று கடந்த காலத்தில் திரு மன்மோகன் சிங் அவர்கள் பேசியதும், வரக்கூடிய காலங்களில் வேறு சமூகத்தில் உள்ள பட்டியலின அல்லது ஓபிசி இன மக்களுடைய அந்த சதவீதத்திலிருந்து பிரித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்போம் என்பது போன்ற தொடர் பேச்சுக்களும், அதே போன்று ஓட்டு ஜிஹாத் என்று சொல்லி மத ரீதியாக இஸ்லாமியர்களை இந்தி கூட்டணியில் உள்ள சமாஜ்வாதி கட்சியினுடைய வேட்பாளர்களை பேசுவதும், இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அப்ப இஸ்லாமியர்களுடைய வாக்கை ஒருங்கிணைப்பதற்காக காங்கிரஸ் முயற்சிக்கிறது. இந்த நிலை இருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் இன்றைக்கு இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதை யோசிக்கக்கூடிய மனநிலையில் தான் இருக்கிறாங்க. வட இந்தியாவில் வேண்டுமானால் ஒரு சின்ன மாறுதல் இருக்கிறது. தென்னிந்தியாவில் இன்னுமே இஸ்லாமியர்கள் பாஜக என்றாலே ஒரு எதிர் மனநிலையில் இருக்கிறாங்க. அதற்கு காரணம் திட்டமிட்டு காங்கிரஸும் இங்கே தென் மாநிலங்கள் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸாக இருக்கிற திமுகவாக இருக்கட்டும், இல்லை வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கிற கட்சியும் தொடர்ந்து பாஜக எதிர்ப்பு, இஸ்லாமிய மக்களை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வது, இது ரெண்டுலேயும் கவனமாக இருக்கிறாங்க. இந்த நிலை தொடரும் பொழுது அரசியல் வெற்றி என்று வருமேயானால் அதில் நீங்கள் இவர்கள் இஸ்லாமியர்களை ஒருங்கிணைக்க பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்கிறது. இது சொல்லுவதனால பார்த்தீர்களா, அப்போ இவர் இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு இதை சொல்லுகிறாருன்னா வேற ஆப்ஷன் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலம் நல்ல ஆட்சியை கொடுத்துருக்குறோம், ஊழலற்ற ஆட்சியை கொடுத்துருக்குறோம், நாட்டின் வளர்ச்சி பாதையை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இப்போ திடீர்னு இவர்கள் முஸ்லிம்களை மட்டும் கன்சாலிடேட் பண்ணி இந்துக்களை பிளவுபடுத்தி இவர்கள் வெற்றி பெற்று காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும்? இந்த 10 ஆண்டு கால வளர்ச்சி இந்தியா மீண்டும் இருட்டு இந்தியாவாக மாறி போகும். மீண்டும் காங்கிரஸ் கொள்ளைக்காரர்களும் இந்த திமுக கொள்ளைக்காரர்களும் தங்களுடைய அமைச்சர் பதவியை பயன்படுத்தி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் மாதிரி 1,70,000 கோடி மாதிரி இன்னும் 10,10,000 கோடியோ 70,000 கோடியோ கொள்ளையடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். 2வது, உலக அரங்கில் இந்தியாவிற்கு ஒரு மரியாதை இருக்கு, அந்த மரியாதை அழிந்து போய்விடும். இப்போ இதெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் தேர்தல் வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு அவசியம். திரு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக ஆக வேண்டும் என்பது அவசியம். அதுதான் இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது.
அப்போ இஸ்லாமியர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அல்லது பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வாக்களிக்க தயங்குகிறார்கள். காங்கிரஸ் இந்தி கூட்டணியில் உள்ள இந்த மாய வலையில் பின்னி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் உடைத்து வரமாட்டார்கள் என்றால் இந்துக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதனால பிரதமர் உள்ளிட்ட எல்லோரும் அதை பேசுகிறார்கள். அப்படி பேசும் பொழுது இன்றைக்கு அது ஒரு எழுச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்து போலரைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. அது மிகப்பெரிய வாக்கு வங்கியாகவும் வெற்றிக்கானதாகவும் மாறுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம், அப்போ இஸ்லாமிய எதிர்ப்பு என்ற மனநிலை இது தொடருமா அப்படின்னா, அரசியல் வேறு, ஆட்சி என்பது வேறு. இப்போ 10 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பேசினார்? சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி. இது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை நிலைப்பாடு மட்டுமல்ல, இது ஆட்சியின் கொள்கை நிலைப்பாடு. அதனால தான் சிறுபான்மை மக்களுக்கு அரசின் நலத்திட்டங்கள்ல எங்கேயுமே பிளவுபடுத்தலை. ஒரு இஸ்லாமியர் கரீப் கல்யாண் அன்ன யோஜனால ரேஷன் அரிசி வாங்குவதில் அவர் தவிர்க்கப்படலை, அவருக்கு இலவச வீடு கொடுப்பதில் அவர் தவிர்க்கப்படலை, அவருக்கு கேஸ் இலவசமாக கொடுப்பதிலையோ அல்லது அரசின் மானியங்கள் பெறுவதிலையோ எங்கேயுமே அவர் தவிர்க்கப்படலை. அது மட்டுமல்லாமல் சிறுபான்மை மக்கள் தான் 30% இந்த அரசின் நலத்திட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் என்பது அரசின் புள்ளி விவரம். இன்னைக்கு கூகுளில் போய் நம்ம எல்லாருமே சர்ச் பண்ண முடியும். 30% இன்றைக்கு சிறுபான்மை கிடையாது இந்தியாவில், 20% தான் இருக்கிறாங்க. 30% அளவுக்கு ஏன் பயனடைகிறாங்கன்னா அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். பிரதமர் ஏழைகளை ஏழ்மை நிலையிலிருந்து மாற்றுவதற்கும் அவர்கள் மாறுவதற்கான கால அவகாசம் வரும் வரை அவர்களுக்கு தேவையான குடிதண்ணீர், அதே போன்று சமையல் கேஸு, அதே போன்று கழிப்பறை வசதி, இருப்பதற்கு வீடு, இதெல்லாம் ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு தேவை, ஏழை மக்களுக்கு இல்லை. அதை உருவாக்கி கொடுப்பதில் இஸ்லாமியர்கள் அதிகம் பயன்பெறுகிறார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த அரசின் திட்டங்களில் மீண்டும் இஸ்லாமியர்கள் பயனடைய வேண்டும் என்று இருந்தாலும் கூட நிச்சயமாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி வெல்ல வேண்டும். அதற்கு இஸ்லாமியர்கள் கணிசமாக வாக்களிக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் வாக்களிக்காத பட்சத்தில் நல்லாட்சி தொடர வேண்டும் என்றால் இந்துக்களையாவது ஒருங்கிணைத்து இந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்றி மீண்டும் சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கிற எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சியில் இஸ்லாமியர்களுக்கும் பங்கு இருக்கிறது, எல்லோரையும் போன்று நீங்களும் சம அளவில் முன்னேற முடியும் என்று காட்டக்கூடிய ஆட்சியாக இருக்கும். அரசியல் களத்தில் இதை ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருப்பதினால் பிரதமர் பேசுறாரு. சரி, பிரதமர் பேசுறதுல காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு, இஸ்லாமியர்களை டார்கெட் பண்ணி பேசுறாருன்னா கிடையாது. காங்கிரஸுக்கு பதிலளித்திருக்கிறார். காங்கிரஸ் என்ன பேசுகிறது? இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டின் வளங்களில் முதல் உரிமை இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது அதை பிரதமர் எதிர்க்கிறார். அது எப்படி இஸ்லாமியர்களுக்கு முதல் உரிமை இருக்குன்னா, அப்போ இந்த நாட்டின் சுதந்திரத்தில் பாடுபட்ட மற்ற சமூகங்கள் இருக்கிறது, மற்ற மதங்கள் இருக்கிறது, அவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை இல்லையா? அப்போ ஏன் இதை இவர்கள் பேசுகிறார்களா? இஸ்லாமியர்கள் முழுமையாக அவர்களுக்கு வாக்கு செலுத்துகிறார்கள். அதனால அவர்களை கன்வின்ஸ் பண்ண, அவர்களை அப்பீஸ்மெண்ட் பண்ணுவதற்காக காங்கிரஸ் பேசுகிறது பொழுது, அப்போ இந்துக்களுக்காக நான் பேசுகிறேன், இஸ்லாமியர்களுக்கு மொத்தத்தையும் தந்துவிட்டால் இந்துக்களை உங்கள் நிலைமை என்ன? அது இந்துக்களின் கூட அவர் சொல்லலை பாருங்க. அவருடைய பெருந்தன்மை என்ன, இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விட்டால் அப்போ உங்கள் நிலைமை என்னன்னு பொதுமைப்படுத்தி தான் பேசுகிறார். இப்போ இந்த நிலையை எதுக்கு பேசுறாருன்னா, காங்கிரஸ் வைக்கிற வாதத்திற்கு பதில்வாதமாக பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி காங்கிரஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களையும் முகலாயர்களையும் எப்பொழுது பார்த்தாலும் சேர்த்தே தான் வைத்திருக்கும். முகலாயர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் முகலாயர்கள் வருவதற்கு முன்னால் இருந்து இந்த மண்ணில் இருக்கிறார்கள். இன்னுமே இந்த மண்ணில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, இன்றைய தினத்திலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இவர்கள் முகலாயர்களோடே சம்பந்தப்படுத்தும் பொழுது இங்குள்ள இஸ்லாமியர்கள் எப்படி மூளைச்சலவை செய்யப்படுகிறார்கள்னா, அப்போ நாம் இந்த மண்ணை ஆண்டவர்கள், அப்போ மதத்தின் பெயரால் ஆண்ட அவர்களோ நாம் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று அவுரங்கசீப்பையும் பாபரையும் இங்குள்ள இஸ்லாமியர்கள் தங்களுக்கு அறியாமல் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு மாறியிருக்கிறார்கள். இது காங்கிரஸ் செய்த சதியில இஸ்லாமியர்கள் வீழ்ந்திருக்கிறார்கள். இந்த அவுரங்கசீப்பும் அல்லது இந்த பாபரும் யார்? இவர்கள் இந்த மண்ணின் மக்களா? இந்த கலாச்சாரத்தோடு வாழ்ந்தவர்களா? அவர்கள் ஆப்கானிஸ்தானிலிருந்து நாடு பிடிக்க இந்த மண்ணுடைய கலாச்சாரங்களை பண்பாட்டை சிதைத்து இங்குள்ள கோவில்களை இடித்து இங்குள்ள இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்தி அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய அராஜக ஆட்சியை செய்தார்கள். அந்த ஆட்சிக்கு நாம முன்னுதாரணமா? இஸ்லாமிய இந்தியாவில் உள்ளவர்களுக்கு பாபரும் அவுரங்கசீப்பும் முன்னுதாரணம்னா நிச்சயமா கிடையாது. இந்த தேசத்தை சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்று பகத்சிங் போன்றவர்களோடு இணைந்து போரிட்ட அஷ்ஃபகுல்லா கான் போன்ற இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், உயிரை தியாகம் செய்தார்கள். அவர்களை நாம முன்னிறுத்தி நாம இஸ்லாமியர்களுக்கான அடையாளமா காட்டலாம். அப்துல் கலாம் ஐயா மாதிரி இந்த இந்திய தேசத்தினுடைய வளமையை
இந்தியாவுடைய பாதுகாப்பை உறுதி செய்து உலகின் அணுகுண்டை மற்றவர்கள் தான் வெடிக்க முடியும் என்பதை தாண்டி நாமும் வெடிப்போம்னு வெடித்து காட்டி உலகத்துக்கே ஒரு சவால் விடுத்து நாம் ஒரு பாதுகாப்பு தேசமாக மாறி இருக்கிறோம். அது அப்துல் கலாம் ஐயாவுடைய தலைமையில் நிகழ்த்தி காட்டும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாமியரை நாம் தாங்கி பிடிப்பதில் தூக்கி கொண்டாடுவதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் காங்கிரஸ் அப்படிப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை தராமல் அப்துல் கலாம் ஐயா போன்றவர்களுக்கு மீண்டும் அவர் ஜனாதிபதியாக வரக்கூடாது என்று நினைத்தவர்கள் யாரை தூக்கி பிடிக்கிறார்கள்? பாபரையும் அதே போன்ற அவுரங்கசீப்பையும் இஸ்லாமியர்கள் தூக்கி பிடித்தால் அதை கண்டும் காணாமலும் அல்லது அதற்கு ஊக்கப்படுத்தும் விதத்திலும் நடந்து கொள்கிறார்கள். இதை பிரதமர் கண்டிக்கிறார். பிரதமர் என்ன கேட்கிறாருன்னா, அவுரங்கசீப்பையும் பாபரையும் நீங்க விமர்சிக்க மறுக்கிறீங்க, அப்ப அது இஸ்லாமிய வாக்கு வங்கி தானே. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காங்கிரசும் மற்ற கட்சிகளும் எதை இஸ்லாமிய வாக்கு வங்கியை பயன்படுத்தி ஆயுதமாக வீசுகிறார்களோ அதை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் திருப்பி தாக்குவதற்கும் பாரத பிரதமர் துணிந்திருக்கிறார். இதுல இஸ்லாமியர்களுடைய தலை உருளுகிறது அப்படின்னு நினைச்சா இஸ்லாமியர்கள் என்ன செய்யணும்? காங்கிரஸ் கடந்த 60 ஆண்டு காலம் இந்த தேசத்தில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடு, தனி இடஒதுக்கீடு 10% தருவோம் என்று சொன்னார்கள். சச்சார் கமிஷன் அமைத்தார்கள், ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் அமைத்தார்கள். தந்தார்களா? கிடையாது. காங்கிரஸ் தருவேன் என்று சொல்லி தராமல் நாசமாக்கிய, நம்மை பிரிவினைவாதத்திற்கு ஊக்கப்படுத்திய கட்சி முஸ்லீம் லீக்கோடு இன்றைக்கும் கூட்டணியில் இருக்கிறார்கள். இந்த முஸ்லீம் லீக்னால தான் பாகிஸ்தான் பிரிவினை உண்டானது. இன்னைக்கு காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கிறார்களா இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய மோசமான முன்னிலை. முஸ்லீம் லீக்குடைய மனநிலையத்தானே காங்கிரஸ் இருக்கிறது. அதைத்தானே திரு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார். என்ன புரியணும்? இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் போன்ற பிரிவினைவாதத்தை, முகலாயர்களை தூக்கி பிடிக்கிற இஸ்லாமியர்களை தூக்கி கொண்டாடுகிற காங்கிரஸை இந்திய இஸ்லாமியர்கள் புறந்தள்ள வேண்டும். குறிப்பாக தமிழகத்தில் உள்ளவர்கள், தென்னிந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்கள் கண்மூடித்தனமாக திமுக போன்ற காங்கிரஸ் போன்ற கட்சிகளை பின்பற்றாமல் தேசிய நீரோட்டத்தில் இணைந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய முன்னெடுப்பிற்கு இவர்கள் இணைந்திருந்தால் நிச்சயமாக எதிர்கால இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த நாட்டின் 15% மக்கள் இஸ்லாமியர்கள். அப்ப அத்தனை 20 கோடிக்கு மேல உள்ள இஸ்லாமியர்கள் ஒரு பிற்போக்குத்தனமான முடிவை எடுத்தால், மீண்டும் மீண்டும் மத ரீதியான ஒரு முடிவை எடுத்து இந்த பண்பாட்டை, இந்த கலாச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய மனநிலைக்கு வந்தால் அது ஆபத்தாக முடியும் என்பதுதான் நிதர்சன உண்மை. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இஸ்லாமியர் மத்தியில் எவ்வளவு ஒரு பின்தங்கிய நிலைனா, பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்றதுக்கு மனம் வர மாட்டேங்குது. ஏதோ அது இஸ்லாமிய நம்பிக்கைக்கே எதிரான ஒரு சிந்தனை மாதிரி அவர்களுக்கு இன்னைக்கு ஊக்கப்படுத்துறாங்களா இல்லையா? பாரத் மாதா கி ஜெயன்னா என்ன அர்த்தம்? பாரத தாயின் புகழ் ஓங்குகன்னு அர்த்தம். இஸ்லாமியர்கள் கடந்த காலத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடுன்னு ரொம்ப தெளிவா பிரிச்சு புரிஞ்சிருந்தாங்க. இந்த மண், இந்த கலாச்சாரம், இந்த பண்பாடு இது எங்கள் தாய்நாடு, வழிபாட்டு முறையில் தான் இஸ்லாம் என்பது எங்களிடத்தில் இருக்கிறது. எங்களுடைய முப்பாட்டனோ அதற்கு மூதாதையர்களோ நாங்கள் ஒரு இந்துக்களாக, ஒரு ராமசாமியாக, ஒரு குப்புசாமியாக ஏதோ ஒன்றாக இருந்தோம். வழிபாட்டு முறையில் மாறி இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பண்பாடும் நாகரிகமும் கலாச்சாரமும் இதுதான் என்பதை சொல்லித்தான் இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடுன்னு சொன்னவர்கள் இன்றைக்கு பாரத் மாதா கி ஜெய், என் பாரத தாயின் புகழ் ஓங்குகன்னு சொல்லுவதை பாவம் என்று இஸ்லாமிய மத குருமார்கள் இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் இது ஆபத்தானதா இல்லையா? வந்தே மாதரம் என்று சொல்லுவதை இன்னொரு ஒரு பெரிய இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக சொல்றாங்க. வந்தே மாதரம்னா தாய் மண்ணே உன்னை வணங்குகிறோம் அப்படின்னு. வணக்கத்திற்கு கூட 2 மரியாதை இருக்குல்ல. வணக்கம்னா கடவுளை வணங்குகிறது ஒண்ணு. இப்ப நான் வரும் பொழுது நீங்க வணக்கம்னு சொன்னீங்க, என்ன வணங்குறீங்களா? என்ன கடவுளாவா நீங்க நினைக்கிறீங்க? அப்படி கிடையாது. வணக்கம் என்பது நம் தமிழ் கலாச்சாரத்துல மரபுல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தர மரியாதை. நீங்க வணக்கம் சொல்றீங்க, நான் வணக்கம் சொல்லலாம், நான் வாழ்க வளமுடன், அதை விட ஒரு நல்ல வார்த்தை சொல்லலாம். இது ஒரு நல்ல வார்த்தை, நம் பண்பாட்டிற்குரிய வார்த்தை. அப்போ வந்தே மாதரம் என்பதை ஒருவேளை இந்துக்கள் இது தாய் பூமியாக சித்தரித்து இதை நாங்கள் கடவுளாகவே வணங்குகிறோம் என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் ஏன் அந்த முடிவுக்கு போறீங்க? என் தாய் மண்ணை நான் மதிக்கிறேன், என் உயிரை விட மேலாக நேசிக்கிறேன், இது என்னுடைய தாய் பூமின்னு நினைச்சா என்ன கேடு வந்துடும்? இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு வந்தே மாதரம் சொல்ல மாட்டோம், ஒரு பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்ல மாட்டோம், முகலாய சாம்ராஜ்யத்தின் பரம்பரை நாங்கள் என்று இவர்கள் பெருமை பீற்றிக் கொண்டிருந்தால் எதிர்கால இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் துரோகம் செய்கிறார்கள். இஸ்லாமிய சந்ததிகளுக்கு, இன்றைக்கு உள்ள இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது என்பது இஸ்லாமியர்களை அல்ல, இஸ்லாமியர்களை வாக்கு வங்கியாக செயல்படுத்துகிற காங்கிரஸையும் திமுகவையும் கம்யூனிஸ்டுகளையும் கடுமையாக எதிர்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்லாமியர்கள் தவறாக இதை பயன்படுத்தி கொண்டால்
வேறு வழி இல்லை, அரசியல் ரீதியாக எதிர்த்தாக வேண்டும். அதை பிரதமரும் செய்வார், யாரும் செய்வாங்க. இப்போ நானுமே இதை பேசும்போது என்ன நினைப்பாங்க, பார்த்தீங்களா இவர் பிஜேபியில் இருக்கிறதுனால இப்படி பேசுகிறார். பிஜேபியில் இருப்பதனால நான் தடம் மாறி போகலை, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக போல. அதே வேளையில் உண்மையையும் நியாயத்தையும் நாம் புரிந்து கொண்டு இந்த மண்ணோடு நாம் சார்ந்து வாழ வேண்டுமே தவிர மதவெறியோ அல்லது மற்ற நாடுகள் மீது கரிசனமோ நமக்கு தேவையில்லை என்பதை இங்குள்ள இஸ்லாமியர்கள் புரிந்து கொண்டால் பாரதிய ஜனதா கட்சியை தவிர ஒரு சிறந்த கட்சியை அவர்கள் காணவே முடியாது. மூன்றாவது கட்ட தேர்தல் நாளையிலேருந்து தொடங்க இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரஜ்வால் ரேவண்ணாவோட இஷ்யூ வந்து பெருசாக இருக்கு சார். வட இந்தியா வரையும் வந்து அது பரவி இருக்கு. குறிப்பாக பிரதமர் மோடி வந்து பிரஜ்வால் ரேவண்ணாக்கு போடுகின்ற ஓட்டு எனக்கு போடுகின்ற ஓட்டு அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவை குறிப்பாக வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்கட்சியினர் சார்பாக எல்லாருமே எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. முக்கியமாக முஸ்லீம் லீக் கட்சி வந்து கடும் எதிர்ப்பை பண்ணியிருக்காங்க. அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சின்னு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அது என்னன்னா, எங்களுடைய கட்சியில் ஒருவர் தவறு செய்தால் அவருக்கு கட்சி நீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும். கூட்டணி சார்ந்த ஒரு கட்சியில் ஒரு தவறு இருக்குமே ஆனால் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, அந்த கட்சி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். நம்பர் 1. 2வது, அப்படி ஒரு தவறு இருக்கிறது என்றால் அதை நாங்கள் ஆதரிச்சோமா? கிடையாது. 3வதாக, அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது மத்திய அரசு முட்டுக்கட்டை போட்டதா? கிடையாது. அப்போ எல்லா விஷயங்களிலுமே மத்திய அரசு குற்றவாளிகளை பிடிப்பதில் கவனமோடு இருக்கிறது. அது ரேவண்ணாவாக இருந்தாலும் சரி அல்லது வேறு யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் தவறு செய்து நிரூபிக்கப்பட்டால் சட்டத்தின் முன்னால் தண்டிக்கப்படுவார்கள். இப்போ அவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அவர் வெளிநாட்டிலிருந்து இங்கே வரணும் அல்லது வர வைக்கப்பட வேண்டும். இப்ப தேர்தல் நேரம் என்றால் தேர்தலுக்கான அரசியலை பயன்படுத்துறாங்க. தப்பி ஓடி இருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தப்பி ஓடுனதை இங்க இருக்கிறவங்களுக்கு அது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி. ஏங்க, நான் கேட்பது, மத்திய அரசுக்கு தெரியாதானே அப்ப மாநில அரசுக்கு தெரியாதா? கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு தானே இருக்கிறது, அங்கு காங்கிரஸின் கையில் தானே உளவுத்துறை இருக்கிறது. ஏன் அவர்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அவர் ஃப்ளைட் ஏறி பறக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்த்தாங்க? பிடிச்சிருக்கலாமே, ஏர்போர்ட்டுக்கு உள்ள போய் வரைக்கும் பிடிக்கலாமே, அதுக்கான அதிகாரம் இருக்குல்ல. அதெல்லாம் இவர்கள் வந்து அந்த நேரத்தில் இந்த இஷ்யூ பெருசாக ஆகலை, அந்த நேரத்தில் வெளிப்படையாக தெரியவில்லை. அப்போ இதை ஒரு அரசியலுக்காக இன்றைக்கு காங்கிரஸ் பயன்படுத்துகிறார்கள். ஒரு நபர் எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கிற அவர் ஒரு தவறு செய்து விட்டார் என்பதை விளம்பரப்படுத்தி இவர்கள் கேட்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம். இதைவிட மோசமான செயல்களை எல்லாம் காங்கிரசினுடைய ஆட்சியிலுள்ள நிறைய நபர்கள் செய்திருப்பதை நாங்கள் எடுத்துக்காட்ட முடியும். ஆனால் தனிநபர் விமர்சனத்தை நாங்கள் பண்ண மாட்டோம். அரசியல் ரீதியாக ஒரு கருத்து இருக்குமே ஆனால் அதை தனிநபர் சொன்னாலும் அல்லது அவர் ஒரு அரசு சார்ந்து சொன்னாலும் அதை எதிர்த்து பேசுவோமே தவிர ஒரு தனி மனிதனுடைய விஷயங்களை எடுத்து பேசுவது என்பது அது காங்கிரஸ் மட்டும் பேசும் அல்லது இந்தி கூட்டணி பேசுமே தவிர பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு சித்தாந்த ரீதியான கொள்கை பிடிப்புள்ள கட்சி எப்பொழுதுமே பேசாது. நாங்கள் மக்களுடைய நலன், மக்களுடைய வளங்கள், மக்களுடைய எதிர்கால சிந்தனை, அவர்களுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, இதை மட்டும் பேசுவோம். இந்த பேச்சுக்களை மக்கள் ரசிப்பார்கள். இது போன்ற ஆபாசத்தை மட்டுமே காங்கிரஸ் பேசுமையானால் ஒரு கட்டத்தில் மக்கள் முகம் சுளிப்பார்கள், அது காங்கிரஸுக்கு எதிராக திரும்பும். இந்த விவகாரம் வாக்கு வங்கியில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் வராதுங்க. பாதிப்பு வந்து எங்க ஏற்படும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த கர்நாடக மாநிலத்தில் தொடர்ந்து இதை பேசும் பொழுது ஒரு சில 100 வாக்குகள், 500 வாக்குகள், 200 வாக்குகள்ன்ற மாதிரி வேணா வித்தியாசம் வருமே தவிர கண்டிப்பாக இந்த முறை கர்நாடக மாநிலத்தில் மொத்தமா 28 தொகுதி இருக்குன்னா அத்தனையும் ஸ்வீப் பண்ற ஒரு பெரிய வேலையை பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பார்க்க போகிறது. கடந்த முறை நாங்கள் 25 பாராளுமன்ற தொகுதியை வென்று இருக்கிறோம். அதனால 28ஐயும் வெல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு. அது நிச்சயமாக நடக்கும். காங்கிரஸுக்கு பதிலடி கொடுப்பதற்கு அவர்கள்ட்ட எதுவுமே கிடையாது. அதனால கிடைச்சதை வச்சு உருட்டி கொண்டு இருக்கிறார்கள். இந்த உருட்டலுக்கெல்லாம் பாஜகவும் பயப்படாது, மக்களும் மயங்க மாட்டார்கள்.